அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்த பின்னர் மூடப்பட்ட 717 கடைகளின் பட்டியல் தற்போது வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். பரிதா, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு அமைந்தவுடன் முதற்கட்டமாக பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடிய இடங்களில் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மொத்தமாக 717 கடைகள் மூடப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருந்தார். அதன் பிறகு 717 கடைகளும் மூடப்பட்டதாக டாஸ்மாக் நிர்வாகம் சமூக ஊடகங்கள்ல 717 கடைகளுடைய எண்களை அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சில இடங்கள்ல அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட இடங்களில் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருவதாகவும், அதே போல முழுவதுமாக கடைகளை மூடப்படவில்லை என்றும் அங்கும் ஒன்றுமாக மூடி வருகிறார்கள் என்று பல்வேறு கட்டமாக விமர்சனங்கள் எழுந்து வந்தது. அந்த விமர்சனம் இன்று சட்டப்பேரவை வரை தொடர்ந்ததால சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மதுவிலக்கு ஆய தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் இன்று மாலை மூடப்பட்ட அனைத்து டாஸ்மாக் கடைகளினுடைய விவரங்களையும் அதனுடைய விலாசத்தையும் வெளியிடுகிறேன் என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையில இன்று மாலை அவர் செய்தியாளர் சந்திப்பிலும் அதை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது டாஸ்மாக் நிர்வாகம் மூடப்பட்ட 717 கடைகளினுடைய முகவரியை வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த முகவரியில் இருக்கக்கூடிய எந்த எண்கள் கொண்ட டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கிறது என அதனுடைய முழு விவரங்களையும் பட்டியலாக வெளியிட்டிருக்கிறது. கடைகள் மூடுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும், சில கடைகள்ல தொடர்ந்து இயங்குவதாகவும் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்த நிலையில இன்று சட்டப்பேரவையில செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் உள்ளிட்டோர் டாஸ்மாக் கடைகள் தொடர்பாக மதுவிலக்கு ஆய தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதே போல மதுவிலக்கு அந்த 717 கடைகள்ல சில கடைகள் வேறொரு இடங்கள்ல மாற்றி திறக்கிறார்கள், முழுவதுமாக மூடவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அடிக்கிற நிலையில மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளினுடைய முழு விவரங்களையும் டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. கடையினுடைய எண், எந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடை மூடப்பட்டிருக்கிறது என அதனுடைய முகவரியை துறை சார்ந்த அமைச்சர் சட்டப்பேரவையில் உறுதியளித்த போல தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.